அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி பயிற்சி மையம். இன்னைக்கு நம்ம சந்தோஷமா வந்திருக்கிறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கால இடைவேளைக்கு பின்னாடி இன்னைக்கு நமக்கு ஒரு டெட்டு, அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு, டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றத அரசாங்கம் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. இந்த தகுதி தேர்வை எழுதி பாஸ் பண்ணாதான் அடுத்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ஒன்று எழுத முடியும், நியமன தேர்வு ஒன்று எழுத முடியும். அந்த நியமன தேர்வுல வெற்றி பெற்றாதான் ஆசிரியர் பணிக்கே செல்ல முடியும் அப்படின்ற இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்லாரும் நீங்க ஒருவேளை பிஎட் படிச்சிருக்கலாம் அல்லது டிடிஎட் படிச்சிருக்கலாம். அப்ப 2 பேப்பருக்கு எலிஜிபிள் ஆனவங்க இங்க நீங்க வந்திருக்கிறீங்க. ஒரு நீண்ட இடைவேளைக்கு பின்னாடி மிக சந்தோஷமா இருக்குது. ஏன்னா ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கே உங்களை அர்ப்பணி அப்படின்னு ஒரு சொன்ன வார்த்தைக்கு இணங்க தன்னை அனைவருமே இந்த சமூகத்திற்காக அர்ப்பணிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் என்னுடைய பார்வையில பார்க்கணும். ஏன்னா அரசாங்கம் பல்வேறு வாய்ப்புகளை கொடுத்து அரசு பணியை வழங்குறதுக்கு போட்டித் தேர்வுகள் மூலமா அவங்களுக்கு அடிக்கடி கால்பர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. பெரும்பான்மையான இளைஞர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வை படிச்சு பாஸ் பண்ணிட்டு, பிஎட் படிச்சு பாஸ் பண்ணிட்டு ஆசிரியர் பணிக்கு மட்டும் செல்வதே என்னுடைய பிரதான லட்சியம் அப்படின்ற இந்த லட்சிய கனவோட பல லட்சக்கணக்கான மாணவர்கள் மாணவிகள் வந்து காத்து இருக்கிறீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள், உங்களுடைய லட்சிய கனவுகள் நிச்சயம் நிறைவேறும். அதற்கு காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி பயிற்சி மையத்தின் சார்பாக மனமாற நெஞ்சார வாழ்த்துக்கிறோம், நீங்கள் வெற்றியடைய. கடந்த 2022 பார்த்தீங்கன்னா இறுதியா நடந்த தேர்வுன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது, மறக்க முடியாத வரலாறு. அதுல நாங்க ஈடுபட்டு இருக்கிறோம். முத 2012 தான் இந்த மாதிரி ஆசிரியர் தகுதி தேர்வே கொண்டு வராங்க. அப்போ அதுக்கு முன்னாடி எல்லாம் சீனியாரிட்டியில் தான் உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல எழுதி வச்சிருந்தா, சீனியாரிட்டியில அப்படிதான் போட்டிருந்தாங்க. அப்புறம் டிஆர்பி மூலமா கொண்டு வந்தாங்க. உங்களுடைய பாடத்திட்டங்களே இருக்கும், சைக்காலஜி இருக்கும், அப்புறம் உங்களுடைய சப்ஜெக்டே இருக்கும். ஸ்பெசிபிக்கா வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மேஜர்னா ஹிஸ்ட்ரி மேஜர் மட்டுமே இருக்கும், அல்லது மேக்ஸ்னா மேக்ஸ் மட்டுமே இருக்கும். கூட ஒரு 10 கொஸ்டின் ஜிகே இருக்கும், அப்புறம் என்ன இருக்கும், சைக்காலஜி இருக்கும். இது மட்டும் தான் சிலபஸா இருந்தது. அதை படிச்சு பாஸ் பண்ணிட்டு தான் ஆசிரியர் பணிக்கு சென்றாங்க. ஆனா 2012 முத ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு ஒரு தேர்வை கொண்டு வந்தாங்க. ஏன்னா இது மத்திய அரசினுடைய வழிகாட்டுதல் படி கல்வி என்பது வந்து மத்திய பொதுப்பட்டியல் இருக்கு. கல்வி அப்படின்றது பொதுப்பட்டியல். பொதுப்பட்டியல்னா மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து அதுல பங்கு எடுத்துக்கலாம். அந்த துறைகள்ல பொதுப்பட்டியல் இருக்கிறதுனால மத்திய அரசு சொல்லக்கூடிய தகவலையும் இவங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில் தான் நீட் போன்ற தேர்வுகள்லாம் தமிழகம் முழுவதும் உள்ள எல்லா இடத்துலயும் நீட் தேர்வுகளை எழுதுறோம். எல்லா மாநிலங்களும் அதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. அப்ப மத்திய அரசு விதிக்கக்கூடிய விதிமுறைகளுக்கு கட்பட்டு வந்தாதான் சம்பளங்களை கொடுக்க முடியும் ஆசிரியர்களுக்கு அப்படின்ற ஒரு விதிமுறையை வச்சதுனாலதான் முத ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்னு 2012 கொண்டு வராங்க. அப்பதான் வெரி ஃபர்ஸ்ட். அப்ப எழுதும் பொழுது 1% கூட பாஸ் பண்ண முடியல. 13 லட்சம் பேர் எழுதுறாங்க, 1% கூட பாஸ் பண்ண முடியல. அன்னைக்கு முத நம்ம சென்டர்ல அந்த 2012 ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறோம். அப்போ 162 பேர் வந்து படிச்சாங்க ஃபர்ஸ்ட் பேட்ச்ல. அதுல அன்னைக்கும் வந்து பேப்பர் 1 பேப்பர் 2 இருந்தது. பேப்பர் 1ல என்ன இருக்கும் அந்த தலைப்புகள் தெரியும். பேப்பர் 2ல 2 விதமா இருக்கும், மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், சோசியல் சயின்ஸ் அப்படின்னு 2 விதமான பேப்பர்கள் இருக்கும். அப்போ மூவருமே ஒன்னா உட்கார வச்சு தமிழுக்கு நடத்துறோம், ஒன்னா காமனா இங்கிலீஷ் நடத்துறோம், சைக்காலஜி கொஞ்சம் பிரிச்சு நடத்துறோம், மீதிலாம் அவங்கவுங்க சப்ஜெக்டா நடத்துறோம். அப்போ ஆரம்பத்தில் எடுக்கிறப்போ 160 பேத்துக்கு மேல இருந்தாங்க. முதல் தேர்விலே தமிழ்நாட்டிலேயே நம்ம அளவுக்கு யாரும் ரிசல்ட் கொடுக்கல, 120 பேர் பாஸ் பண்ணாங்க. ஆனா அன்னைக்கு 1% தான் தமிழ்நாடு முழுவதும் இருந்தது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு சைக்காலஜிய மிக நுட்பமா நம்ம சைக்காலஜியில் எடுத்த ஆசிரியர்கள் வந்து பிஹெச்டி பட்டம் பெற்றவர்கள் அன்னைக்கே. அப்போ அந்த சைக்காலஜியை ரொம்ப நுட்பமா எடுத்தாங்க. அந்த சைக்காலஜி ரொம்ப டஃபா இருந்தது. 10 கொஸ்டினுக்கு மேல போட முடியல. நம்ம சென்டர்ல 16, 18, 20 வரை போட்டாங்க. அதே போல தமிழ்ல 30க்கு நம்ம சென்டர்ல அதிகபட்சமா 15 தான் போட்டாங்க. தமிழ்நாட்டுல எங்கேயுமே 10 கொஸ்டினுக்கு மேல போட முடியல, அவ்வளவு டஃப். அதனாலதான் அப்போ பொதுவா இருக்கக்கூடிய நம்ம தாய்மொழியான தமிழ்லே 30க்கு ஒரு 11 கொஸ்டின் கூட எடுக்க முடியல. அவரை சேலஞ்சிங்கா தான் இருந்தது. தமிழகம் முழுவதும் விசாரிச்சு பார்த்தப்போ ஒரு 10 கொஸ்டினை கூட கிராஸ் பண்ண முடியல. அவ்வளவு நுட்பமா உள்ள போய் இறங்கி கேட்டுட்டான். டிஎன்பிசி தேர்வுல எவ்வளவு கடினமா இருந்தாலும் கூட ஒரு 100 கொஸ்டினுக்கு 90 பண்ற அளவுக்கு நாங்க பண்ணிடுறோம், பயிற்சி கொடுத்துறோம். ஆனா இந்த 30 கொஸ்டின்ல ஒரு 10 கூட கிராஸ் பண்ண முடியல அப்படின்ற மிகப்பெரிய ஒரு சேலஞ்சிங்கா இருந்தது. அதுலயே 15 16 வரை எடுக்க வச்சோம். அப்ப தமிழ், ஆங்கிலம், சைக்காலஜி இது 3மே காமனா இருந்தது. அது நல்ல போக்கஸ் கொடுத்து பண்ணோம். அதனாலதான் பெரும்பான்மையான மாணவர்கள் அன்னைக்கு நீங்க உங்களுக்கு எவ்வளவு தெரியுமா தகுதி தேர்வுக்கு மதிப்பெண்ணு 90. அன்னைக்கு வெரி ஃபர்ஸ்ட் இது கால்பர் பண்றப்போ 90 மதிப்பெண் எடுத்தா நீங்க அவ்வளவுதான் பாஸ், நீங்க வேலைக்கு போயிடலாம். அப்பதான்
முன்னாள் முதல்வர் மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் தான் ஒரு 14,000த்துக்கு மேற்பட்ட ஆசிரியர்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க பெரிய அளவில். அன்னைக்கு எல்லாருக்கும் மிகப்பெரிய மகிழ்ச்சி. அந்தந்த மாவட்டங்கள்ல இருந்து கல்வித்துறை அதிகாரிகள் பஸ்ஸை வச்சுட்டு எல்லா ஆசிரியர் பணி நியமனம் தேர்வு பெற்றவர்கள் எல்லாத்தையும் அழைச்சிட்டு போய் சென்னையில ஒரே அரங்கில் உட்கார வச்சு அவ்வளவு பேருக்கும் ஆணை கொடுத்தாங்க. அன்னைக்கு தமிழகம் முழுவதும் உள்ள படித்த இளைஞர்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. ஆசிரியர் கனவு நிறைவேறியது என்ற ஒரு பெருமிதத்தோடு நாங்களும் சந்தோஷப்பட்டோம். அன்னைக்கு முதல் முயற்சியிலேயே அவ்வளவு பேர் நம்ம இதுல பாஸ் பண்ணாங்க. அரசாங்கம் உடனே திட்டமிடுது, ஏன் 1% தான் பண்ணாங்க, அதனால உடனே 2013 மீண்டும் ஒரு ரீ எக்ஸாம் வைக்கிறாங்க. அதுலேயே ரீ எக்ஸாம் வைக்கிறாங்க. அப்போ வந்து நம்மளுக்கு 200 பேர்த்துக்கு மேல பாஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து மீண்டும் கால் ஃபார் 2014 நம்ம இன்ஸ்டியூட்ல வந்து ஒரு 1350 பேர் படிக்கிறாங்க. நம்ம இன்ஸ்டியூட்ல 1350 பேர் படிக்கிறாங்க. 675 பேர் டெட் பாஸ் பண்ணாங்க. அன்னைக்கும் 90 மார்க் தான். அதுக்கப்புறம் தான் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பர்சன்டேஜை குறைக்கிறாங்க. 90 என்பதை இடஒதுக்கீடு அடிப்படையில இடஒதுக்கீடு உட்பட்ட மாணவர்களுக்கு விகிதங்களை வந்து குறைக்கிறாங்க. குறைச்சிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 82.5 இடஒதுக்கீடு மாணவர்களுக்கு, மற்றவர்களுக்கு இடஒதுக்கீடு அல்லாத பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு 90 அப்படின்னு கொண்டு வந்தாங்க. அதே போல எஸ்டி மாணவர்களுக்கும் கொஞ்சம் குறைச்சாங்க அப்படின்றது நமக்கு தெரியும் நல்லாவே. அதுல மிகப்பெரிய அதிர்ச்சி எங்களுக்கு என்ன தெரியுமா, அந்த 2014 ரிசல்ட் வந்துருச்சு. 2014 தான் நினைக்கிறேன், சரியா அந்த தேதி எனக்கு சரியா நினைவுக்கு இல்லை. ரிசல்ட் வந்துருச்சு. 675 பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. அதுல மறக்க முடியாத நிகழ்வு நம்ம இன்ஸ்டியூட்ல என்னைக்குமே அதை நினைச்சா எனக்கு அதிர்ச்சியா இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா 90 மதிப்பெண் தான் அன்னைக்கு பாஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அதை கொண்டு வந்தாங்க. 90 மதிப்பெண் எடுக்கல, 83 மதிப்பெண் தான் எடுத்தாங்க. ஹிஸ்டரியில ஒரு பொண்ணு, இன்னும் ஒரு சிலர் எல்லாம் 84, 83, 85 தான் எடுத்தாங்க. இந்த 83 எடுத்த பொண்ணு ரொம்ப நல்லா படிச்சது, ஹிஸ்டரி மேஜரு. வரலன்னுட்டு ரிசல்ட் வந்து 3வது நாளே என்ன ஆயிடுச்சுன்னா சூசைட் பண்ணிக்கிச்சு. எங்களுக்கு ஒரு பயங்கர வருத்தம் ஆயிடுச்சு உண்மையிலே. அது இன்னவரையிலும் எங்களால மறக்க முடியாத நிகழ்வாகவும் இருக்கு, ஒரு நீங்காத துயரமாகவும் எங்களுடைய மனதில் இருந்துகிட்டு தான் இருக்கு. அந்த அம்மா இறந்து ஒரு வாரத்துல அரசாங்கம் அப்படியே 82.5 கட் ஆஃப் குறைக்குது அப்படின்னா அவங்க வேலைக்கு போயிருக்கும். முடிவு தப்பா எடுத்துட்டாங்க. அது இன்னைக்குமே மறக்க முடியாத நிகழ்வா எங்க கிட்ட இருக்குது. பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து நம்ம இன்ஸ்டியூட்ல படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துறோம். நாங்க விடாமுயற்சி இருக்கணும்னு சொல்றோம். வெற்றி பெறும் வரை உங்களுடைய முயற்சி தொடரணும் அப்படின்னு சொல்றோம். அப்படி வளர்த்த எங்களுடைய மாணவர்களை ஒருத்தர் மட்டும் அந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அவங்களுடைய பேட் லக், வெரி பேட் லக் உண்மையா. அடுத்து அவங்க சூசைட் பண்ண அடுத்து ஓரிரு தினங்கள்ல தமிழக அரசு அறிவிக்குது, ஒரு குறைவான பர்சன்டேஜ் எடுத்திருந்தா போதுமானது அப்படின்னா 82.5 எடுத்திருந்தா பாஸ் அப்படின்னா அந்த அம்மா பாஸ். 83 எடுத்து அதே இன்னொருத்தர் வந்து இங்க பக்கம் வேலம்பட்டியில ஹிஸ்டரி படிச்சவரு ஆசிரியரா அப்ப பணியில தொடர்றாரு. அப்படி இருந்தது. அதனால இந்த அரசாங்கம் நமக்கு எப்போ என்ன மாதிரியான சொல்லும் என்பது அரசினுடைய கொள்கை முடிவுக்கு உட்பட்டது. நாம ஒன்றும் எதிர்பார்த்து அதனுடைய இதுலயே போக முடியாது. அப்ப அரசு சில கொள்கை முடிவுகளை எடுக்கும் பொழுது அது அனைவரும் கட்டுப்பட்டுதான் ஆகணும். அதை ஒன்றிதான் நம்ம படிச்சாகணும். அதற்கு பின்னாடிதான் தொடர்ச்சியா சில தேர்வுகள், அதுக்கடுத்து மிகப்பெரிய ஒரு கேப்பு, ஆசிரியர் பணியே போடவே இல்லை அப்படின்னு மிகப்பெரிய ஒரு கேப்பு. ரொம்ப வருத்தம். அதுல இடையில கொரோனா வேற, காலி பணியிடங்களை பெரும்பான்மையா அரசாங்கம் ஃபில் பண்ணவே இல்லை. கன்சாலிடேட் பேல தான் அரசாங்கம் ஃபில் பண்ணியிருக்குது அப்படின்ற வருத்தங்கள் வேற. இதுக்கிடையில வந்து டெட்டு தகுதி தேர்வை தாண்டி நியமன தேர்வுன்னு இன்னொன்று கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு மாணவர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு சங்கடங்கள், அவல நிலை இப்படியெல்லாம் இருந்தது. இதெல்லாம் கடந்துதான் தொடர்ச்சியா விடாம 2022 கூட நம்ம கிட்ட அவங்களுடைய எண்ணங்கள் வந்து டீச்சர் பணிக்கு போறது, அரசாங்கம் சரியான வாய்ப்புகள் கொடுப்போமா, நம்ம போக முடியுமா, வேலை போடுவாங்களா இல்லையா என்ற சந்தேகங்களை தாண்டி ஒரு 160 பேர் வந்தாங்க. 160 பேருமே வெற்றி பெற்றாங்க 2022. அப்படி டெட்டுல நம்ம கொடுக்குற அந்த பாடத்திட்டங்களை முழுமையா நீங்க கையாண்டா போதுமானது. ரொம்ப எளிய முறையில நாங்க சொல்லக்கூடிய பகுதிகளை மட்டும் திரும்ப திரும்ப படிச்சுட்டு வந்தா போதுமானது. எங்களுடைய வழிகாட்டுதலை நீங்க முழுமையா பின்பற்றணும். என்ன பாடத்திட்டங்கள் கொடுக்குறோமோ அதை மட்டும் படிச்சா போதுமானது. அதுக்குரிய ஒவ்வொரு வாரத்தினுடைய இறுதி நாட்கள்ல சரியா உங்களுக்கு தேர்வுகள் வைக்கப்படும். அந்த தேர்வுகளை சரியா ஃபாலோ பண்ணா போதுமானது. இப்படி நாங்க சொல்லக்கூடிய வழிமுறைகளை முழுமையா நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா 82.5ன்றது எல்லாம் ரொம்ப சீப்பான மார்க். உண்மையிலே எவ்வளவுக்கு இது 150 மதிப்பெண்ணுக்கு நீங்க எவ்வளவு எடுக்கணும், 82 தான் எடுக்கணும் இல்லையா? ரொம்ப குறைவான மார்க். இதை எடுக்காம தான் நம்ம தடுமாறிட்டு இருக்கிறோம்.
இந்த மதிப்பெண்ணை கூட எடுக்காம நம்ம தடுமாற்றி இருக்கிறவங்க எப்படி எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பணியில நீங்க ஈடுபட முடியும்? உங்களுக்குள்ளே இந்த மனசுல கேள்வி எழுடும். நம்மளாலே இந்த 82.5 எடுக்க முடியலன்னா எதிர்காலத்துல நீங்க உங்களுடைய பணி என்ன? எதிர்கால சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய முக்கியமான ஆசிரியர் பணி இல்லையா? எதிர்காலத்தினுடைய இளைஞர்கள் வந்து டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், சயின்டிஸ்ட் ஆகணும், நான் பெரிய ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்ற கனவோட உங்க வகுப்பறையில படிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு நீங்க பாடம் நடத்த போறீங்க. அப்போ நீங்க முதல்ல நல்ல ஒரு வெற்றியாளரா இருக்கணும், உங்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கை இருக்கணும். அப்படின்னாதான் நீங்க அவர்களை இந்த சமூகத்துல நல்ல தன்னம்பிக்கையோட செயல்படக்கூடிய திறமையான மாணவர்களை உங்களால உருவாக்க முடியும். எனவே அந்த நம்ம உங்க கிட்ட படிக்கிற மாணவனே மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்ய போறான். அப்போ நீங்க என்ன ஆகணும்? அதை விட கூடுதலான நல்ல தன்னம்பிக்கையோட படிக்கிறதுக்கு நீங்க தயாராகணும் அப்படின்றத இந்த நேரத்துல நம்ம கேட்டுக்கிறோம். இந்த ஃப்ரீ டெமோ கிளாஸ் அப்படின்றது வந்து இந்த டெட் தேர்வை பற்றிய ஒட்டுமொத்தமான ஒரு விளக்கங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். எப்போ எக்ஸாம் வருது, இதனுடைய பாடத்திட்டங்கள் என்ன, இதை தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த கட்டத்தில் எப்படி படிக்கணும், கட்டாயம் வரக்கூடிய நவம்பர் தேர்வுக்குள்ள உங்களால் நடத்த முடியுமா, எங்களால் நம்ம பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ற மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் இருக்குது. அதை விட மிகப்பெரிய சந்தேகம் எல்லாருக்கும் என்ன தெரியுமா? எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கு எப்படி தெரியுங்களா? கவர்மெண்ட் வேலையே போட போறதில்ல, இதை டெட்டு ஏன் நான் போய் படிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னு கேட்டா, டெட்டை பாஸ் பண்ணாதான் நியமன தேர்வுக்கே நீங்க எலிஜிபிள். ஆமா தானே? அப்ப டெட்டை பாஸ் பண்ணாம நீங்க உட்காந்துருந்தீங்கன்னா எப்படி நீங்க அதுக்கு தகுதி ஆகுவீங்க? தேர்வு எழுதுறதுக்கே நீங்க தகுதி இல்லை. நீங்க என்னதான் எம்எஸ்சி பிஎட் முடிச்சுட்டு நேரடியா நீங்க போகணும்னு நினைச்சாலும் கூட ஆசிரியர் தகுதி தேர்வுல நீங்க தகுதி பெற்றால் மட்டுமே நியமன தேர்வு எழுதுவதற்கு தகுதியானவர்கள். நீங்க 5 வருஷம் கழிச்சு ஒரு எக்ஸாம் வைக்கட்டுமே இல்லையா? அப்போ நீங்க அப்ளை பண்றதுக்கு என்னவா இருக்கணும்? தகுதி தேர்வுல பாஸ் பண்ணிருக்கணும். அப்பதான் நீங்க அதுக்கு நீங்க போறதுக்கு தகுதியான ஆளா இருக்கணும். எனவே நிறைய பேர் உங்களை குழப்பக்கூடியது, இந்த டெட்டை பாஸ் பண்ணா அரசு பண்ணின்னு யாரும் சொல்லலையே, பாஸ் பண்ண உடனே உங்களுக்கு வேலை ரெடியா இருக்குன்னு சொன்னாலா? இல்ல, இது ஒரு தகுதி தேர்வு. இந்த தகுதி தேர்வை பாஸ் பண்ணி வச்சிருந்தாதான் டிஆர்பி நடத்தக்கூடிய நியமன தேர்வுக்கு நீங்க எலிஜிபிள். அப்பதான் நீங்க பாஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதுவே உங்களால பாஸ் பண்ண முடியலன்னா அங்க அப்பீர் ஆகிறத கூட உங்களுக்கான வாய்ப்புகள் இல்லாம போகுது. எனவே யார் என்ன சொன்னாலும் நெகட்டிவ் தாட் உங்ககிட்ட இல்லாம, ஏன்னா அதுக்கு முன்னெல்லாம் 7 ஆண்டுக்கு உள்ளதான் இந்த தகுதி தேர்வுக்கான சான்றானது எலிஜிபிள். அதுக்கு அடுத்து 7 ஆண்டுக்கு முன்னாடி நீ திரும்ப எழுதணும் அப்படின்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. சரிங்களா? இப்போ யூஜிசி நெட்னு ஒண்ணு நடத்துது இல்லையா? அதுல என்னது, நெட்டை பாஸ் பண்ண உடனே கல்லூரி ஆசிரியர்கள் பண்ணி போடுறாங்களா? இல்ல, அது கல்லூரி ஆசிரியர் தேர்வு எழுதுவதற்கு நீ தகுதியானவன், நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அதே போலதான் தமிழ்நாட்டுல டிஎன்டிஇடி அப்படின்னு வச்சிருக்காங்க, தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு வச்சிருக்காங்க. அப்படின்னா நியமன தேர்வு எழுதுவதற்கு நீங்க தகுதியானவங்க அப்படின்னு ஒரு சான்று கொடுக்க போறாங்க. அந்த சான்றுக்காக தான் நீங்க படிக்கணும். எனவே ஆசிரியர் பணியில ஏற்கனவே பாஸ் பண்ணிட்டு அல்லது வெவ்வேறு வழிவகையில உள்ள போனவங்க கூட ஒரு குறிப்பிட்ட இயர் வரை தகுதி தேர்வை பாஸ் பண்ணியிருந்தா அவங்க ஆசிரியர் பணியை தொடர முடியும் அப்படின்னு அரசு விதிமுறை போட்டிருக்குது. எனவே ஆசிரியர் பணியில தொடர்ச்சியா இருக்கிறவங்க கூட இப்ப கட்டாயம் அந்த தகுதி தேர்வை எழுதி பாஸ் பண்ணாதான் தொடர்ச்சியாக அவங்களுக்கு இன்கிரிமெண்டே கிடைக்கும், ஊதிய உயர்வே கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அவர்களே ஆசிரியர் பணியிலே இருக்கிறவங்க வந்து இங்க நம்ம கிட்ட தகுதி தேர்வுக்கு வராங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க யாரெல்லாம் குவாலிஃபைங், அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. டெட் பேப்பர் 1க்கு யார் யாரு, டெட் பேப்பர் 2க்கு யார் யாரு அப்படின்னு குவாலிஃபிகேஷன் வச்சிருக்காங்க. அப்ப டிடிஎட் முடிச்சவங்க இவங்க எல்லாம் பேப்பர் 1க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்றோம். ஏதாவது ஒரு பட்டப்படிப்போட சேர்ந்து பிஎட் முடிச்சவங்க அவங்க வந்து பேப்பர் 2க்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்றோம். அப்ப இதெல்லாம் முடிச்சவங்க எல்லாமே நீங்க டெட் எழுதுறதுக்கு தகுதியானவங்க. பல ஆண்டுகளுக்கு பின்புதான் இந்த தேர்வு வருது. இந்த தகுதி தேர்வு வைக்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கிட்டு இதுல விடாம நீங்க இதுக்கான சான்றை வாங்கி வச்சுக்கிட்டீங்களா, இந்த ஆட்சியல்ல அடுத்து இவர்களே வந்தாலும், அடுத்து வேறு ஆட்சிகள் மாற்றம் பெற்று வந்தாலும் நிச்சயமாக அவர்கள் அரசு பணி உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் பொழுது நீங்க இந்த டெட் தேர்வை பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்க டீச்சர் தேர்வுக்கு போறதுக்கு, நியமன தேர்வுக்கு எலிஜிபிளா இருக்கும். எனவே இந்த தேர்வை நீங்க காணொலியில பார்த்துட்டு இருக்கவங்க, வீட்டுல இருந்து பார்த்துட்டு இருக்கவங்க அனைவருக்கும் சேர்ந்துதான் நான் சொல்றேன், இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு, இந்த அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பு மிக பொன்னான வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கின்னு வரக்கூடிய நவம்பர் மாதம் 15, 16 ஆகிய 2 தினங்கள்ல உங்களுக்கு தேர்வு நடக்கிறதா ஒரு உத்தியாச தேதி கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. நிச்சயமா அந்த தேதியில நடக்கும். இதுல கூட சில இல்ல தள்ளி வைப்பாங்க அப்படின்னு நீங்க பேசிக்குவீங்க. அப்படி எல்லாம் கிடையாது. நம்மளுடைய போக்கஸ் என்னது, வரக்கூடிய நவம்பர் 15, 16க்குள்ள கொடுக்கப்பட்ட சிலபஸ்ல நான் ஓரளவுக்கு நல்லா படிச்சு 90 மார்க்காவது வாங்கணும். அப்படி இல்லைன்னா 82.5 82 மார்க்காவது வாங்கி ஜஸ்ட் ஒரு குவாலிஃபை ஆகி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு மனநிலையோட இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறவங்க இன்னையிலிருந்து படிக்கிறதுக்கு தொடங்கலாம்.
நம்ம அந்த காஞ்சி எக்ஸலன்ட் பயிற்சி மையத்துல உள்ள வந்தவங்க யாருமே இன்ன வரை தோல்வி அடைஞ்சதே கிடையாது. நியமன தேர்விலும் அபார வெற்றி தான் நம்ம கொடுத்துருக்கிறோம். நடந்த முடிஞ்ச பேப்பர் 1ல பாஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வச்சாங்க இல்லையா, அதுலயும் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல ஒரு சிலரை கூப்பிட்டுருக்கோம், எல்லாரையும் கூப்பிடல. ஏன்னா காணொலியில நம்ம நிறைய நடத்துறதுனால நேரடியாக இன்னைக்கு மலை நிறைய மேகமூட்டங்களா இருக்கு. சில பேர் ரொம்ப தொலைவிலிருந்து வர முடியல. அது இல்லாமல் ஃப்ரீ டெமோ கிளாஸ் தானே, வீட்டிலேருந்தே பார்த்துக்கலாம் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. வீட்டிலேருந்து பார்க்கறதுக்கும் நேரடியாக பார்க்கறதுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குது. இப்போ நான் நடத்தும் போது திடீர்னு அந்த அம்மா எனக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் தொடர்ச்சியா நடத்தி முடிச்சிடறேன், அதுக்கப்புறம் கேள்வி கேளுங்க அப்படின்னு சொன்னேன். இதே கேள்வியை இப்போ அவங்க என்கிட்ட கேட்கவே முடியாது. என்ன சந்தேகம் இது அவங்க மெசேஜில் சேட் பண்ணுவாங்க. அதுக்கு நாங்க பின்னாடி கொடுப்போம், அது வேற. நேருக்கு நேரா உடனுக்குடனே உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய இடம் வகுப்பறை. இந்த காஞ்சி எக்ஸலன்ட் பயிற்சி மையத்துல உங்களுடைய சந்தேகங்கள் அப்படின்றத தாண்டி நீங்க கட்டாயம் பாஸ் பண்ணணும் என்ற அக்கறையோட தான் அனைத்து ஆசிரியர்களும் இங்க செயல்படுவாங்க. ஏன்னா நீங்க பாஸ் பண்ணாதான் அடுத்து எங்களுக்கான சென்டருக்கான அறிமுகமே கிடைக்கும். நாங்க ஏற்கனவே அறிமுகப்பட்டவங்க தான். இந்த சென்டர் ஆரம்பிச்சு 15 ஆண்டு காலம் ஆகுது. இன்னுவரை ஒரு 2000க்கு மேற்பட்ட அரசு பணியாளர்களை இந்த பயிற்சி மையம் உருவாக்கி இருக்குது. நிறைய கூட்டங்கள் வரும்பொழுது ஒரு பள்ளிக்கூடத்தில் தான் நம்ம நடத்திருக்கிறோம். 2014 எல்லாம் நீங்க 2013-14 எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 1500 1600 பேர் இங்க படிச்சிருக்காங்க. அதனுடைய வீடியோவை கூட இடையில நாங்க போட்டு காட்டுவோம், எவ்வளவு பேர் படிச்சாங்க, எவ்வளவு பேர் பாஸ் பண்ணாங்க. ஒரு வெற்றி விழா வச்சோம். அதுல ஒரு 165 பேர் மட்டும் அந்த வெற்றி விழாவில் கலந்துக்கிட்டாங்க. அவங்க எல்லாம் இன்னைக்கு சிறப்பான ஆசிரியர்களா இருக்கிறாங்க. எங்க கிட்ட படிச்சவங்க அவ்வளவு நுட்பமாகவும் அவ்வளவு அறிவு கூர்மையாகவும் அந்த வகுப்பு நடத்தக்கூடிய பக்குவத்தை அவங்க பெற்றிருக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களை எங்க கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வெறுமனே தகுதி தேர்வு மட்டும் அல்ல நீங்க பாஸ் பண்றது, எதிர்வரும் காலத்துக்கு உங்களை எப்படி எல்லா சப்ஜெக்ட்லயும் நீங்க தகுதியானவங்களா மாத்திக்குவீங்க அப்படின்ற அளவுக்கு இங்க சப்ஜெக்டை நம்ம நடத்த போறோம். அந்த அளவுக்கு விசால பார்வை கொடுக்க போறோம். நிச்சயமா இந்த பயிற்சி மையத்துல யார் யாரெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க பேப்பர் 2 அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 விதமா நீங்க அப்பீர் ஆக போறீங்க. ஒன்று மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், அதாவது பிஎஸ்சி படிச்சவங்க எல்லாமே மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிஏ ஹிஸ்டரி மற்ற எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் பிகாம் எல்லாம் மற்றதெல்லாம் படிச்சவங்க எல்லாம் சோசியல் சயின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த சயின்ஸ் படிச்சவங்க அவங்களுக்கெல்லாம் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ்ல என்னென்ன டாபிக்கை நம்ம படிக்க போறோம் அப்படின்னா, மேக்ஸ் ரொம்ப பிரதானமானது. மேக்ஸ் தான் 30 கொஸ்டின் இருக்குது. அப்போ 30க்கு 30 எடுக்கிற மாதிரி எங்களால சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த மாதிரியான ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. ரொம்ப ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணி ரொம்ப நுட்பமா ஃபிராக்ஷனல் டைம்ல உங்களுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கிற மாதிரியான ஆசிரியர்கள் இருக்காங்க. இன்னைக்கு எல்லாரையுமே கூப்பிட முடியாது. ஏன்னா இன்னைக்கு காமனா இருக்கிற டாபிக் மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். ஏன்னா இங்க பேப்பர் 1 இருப்பீங்க, பேப்பர் 2ல மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் இருப்பீங்க. நான் இங்க சயின்ஸுக்கு நான் ரொம்ப ஹெபிலிட்டியா எடுப்பேன், சயின்ஸ் எடுத்துட்டு இருந்தா சோசியல் சயின்ஸ் கரெக்ட் அது வராது. எனவே இன்னைக்கு நம்ம சைக்காலஜி பாடத்தை ஒரு டெமோவா நல்லா எடுப்பாங்க. அவங்க டாக்டர் அருள், அவங்க பிஹெச்டி பண்ணவங்க சைக்காலஜில, பிஎட் காலேஜில் ஒரு 25 வருஷமா பிரின்சிபலா இருந்தவங்க. அவங்களுடைய பேரில் தான் அவங்களுக்கு தான் இந்த இன்ஸ்டியூட்டு. நான் இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கும் பொழுது நான் அரசு பணியில் இல்லை. அப்பொழுது இந்த அரசு பணியில் இல்லாத பொழுது நான் துவங்கப்பட்ட இந்த பயிற்சி மையம் இப்பொழுது அருள் என்பவர் தான் அந்த பயிற்சி மையத்தை நடத்திட்டு வராரு. அவர் தான் இந்த இன்ஸ்டியூட்டு. அவர் தான் முழுக்க உங்களுக்கான வழிகாட்டுதலையும் கொடுப்பாங்க. நாங்கள் அப்பப்போ மோட்டிவேட் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு தமிழ் அப்படின்னா நல்ல திறமையான ஆசிரியர்கள், அதாவது டிஆர்பியில் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் வந்த ஆசிரியர் ஒருத்தர் இங்க ரொம்ப சிறப்பா தமிழ் எடுக்கிறாரு. அவருடைய இலக்கணத்தை தமிழ்நாட்டிலுமே யாருமே அந்த அளவுக்கு எடுக்க முடியாது. நான் வெறுமனே விளம்பரத்துக்காக சொல்லலை, நீங்க பார்க்க தான் போறீங்க. நம்ம யூடியூப்ல சில கிளாஸ் எல்லாம் போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கலாம். அதே போல மேக்ஸுக்கு 2 பேர் எடுக்க போறாங்க, ரொம்ப ஷார்ட்கட்டா கொடுக்க போறாங்க. ஆரோக்கியராஜ் அப்படின்ற ஒரு ஆசிரியரும், அவர் தஞ்சாவூர்ல இருந்து வருவாரு. மேக்ஸ் இன்னொருத்தர் இங்க சரவணன் அப்படின்றவரும் 2 பேர் உங்களுக்கு எடுக்க போறாங்க. சயின்ஸ் ஒரு 3 பேர் எடுப்பாங்க. சயின்ஸ் 3 பேர்னா பிசிக்ஸ் ஒருத்தர், கெமிஸ்ட்ரி ஒருத்தர் எடுப்பாங்க, பயாலஜி ஒருத்தர் எடுப்பாங்க. 3 பேர் எடுப்பாங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, இது எல்லாமே 4 டாபிக் இருக்கு. இது சயின்ஸ் சம்பந்தமானது. மேக்ஸுக்கு 2 பேர், சயின்ஸுக்கு 3 பேர் எடுக்கிறாங்க. அது இல்லாம சைக்காலஜிக்கு 2 பேர் எடுப்பாங்க. அது இல்லாம தமிழுக்கு 2 பேர் எடுப்பாங்க. இங்கிலீஷ்க்கு ஒருத்தர் தான் எடுப்பார். இப்படி ஒட்டுமொத்த டாபிக்கும் இங்கிலீஷ் கூட நம்மளே அந்த அளவுக்கு அடிச்சுக்க முடியாது. கடைசியா நடந்த தேர்வுல 30க்கு 30 எடுத்தாங்க. எல்லாருமே 25க்கு மேல எடுத்தாங்க. ஆங்கிலத்தை அவ்வளவு நுட்பமா எழுதியிருக்காங்க. நான் பாஸ் பண்ணவங்களுடைய பெயரை கொடுக்குறேன், அவங்களுடைய போன் நம்பரை கொடுக்குறேன், நீங்க விசாரிச்சு பார்த்துக்கலாம். பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதுக்கு முன்னையும் நிறைய பேர். அப்போ இந்த டெட் ஆரம்ப காலம் முதல் இன்று வரை சுமார் ஒரு 13-14 ஆண்டு காலமா இந்த ஃபீல்டுல நிலைச்சு தொடர்ச்சியாக நடத்திருக்கிற பயிற்சி மையம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில ரொம்ப பிரபலமா இயங்கி வர காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிசி பயிற்சி மையம். அது டெட்டோட இணைந்துதான் நம்ம நடத்திட்டு இருக்கோம். டிஎன்பிசிக்கு தான் நம்ம நிறைய நடத்தணும். டெட் ரேரா கால்ஃபர் வரும்பொழுது அதுக்கான ஆசிரியர்களை சரியா கொண்டு நடத்துறோம். சரி, இதுக்கு
நீங்க நடத்துறதுக்கெல்லாம் மெட்டீரியல் கொடுப்பீங்களா சார் அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி உங்க மனசுல எழும். சார் எனக்கு மெட்டீரியல் ரொம்ப ஈஸி சார். இந்த குறைவான காலம் தான், ஏறக்குறைய ஒரு 60-70 நாட்கள் தான் உங்களுக்கு இருக்கு இல்லையா? இந்த 60-70 நாட்கள்ல 3 விதமான பேட்ச்களை நம்ம ஆரம்பிக்க போறோம். எப்படி ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெகுலர் பேட்ச் அப்படின்னு ஒரு பேட்ச் இருக்கும், வீக்கெண்ட் பேட்ச் அப்படின்னு ஒரு பேட்ச் இருக்கும். ரெகுலர் பேட்ச் அப்படின்னா மண்டே டு ஃப்ரைடே வீக் டேஸ்ல மட்டும் நடக்கும். அது என்னன்னா காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கு முடிச்சிடும். வீக்கெண்ட் பேட்ச் அப்படின்னா சாட்டர்டே சண்டே மட்டும், வாரத்துல 2 நாளைக்கு. அது காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு 5 மணி வரை நடக்கும். அப்போ முழு நேரமா நடக்கும். இது இல்லாம தினந்தோறும் ஈவினிங் பேட்ச்னு ஒன்று இருக்கு, 6 to 8 ஈவினிங் பேட்ச்னு ஒன்று இருக்கு. சார் இது எல்லாத்துக்குமே நடத்துவீங்களா? எல்லாருக்கும் தான். பேப்பர் 1க்கு நடத்துவோம், பேப்பர் 2ல 2 விதமான கோர்ஸ்க்கு நடத்துவோம். இப்படி எல்லாருக்குமே நம்ம நடத்துறதா தகுதி பெற்றிருக்கிறோம். அதுதான் நம்ம சொல்ல போறோம். அதை எளிமையா நடத்துவாங்க. அது இல்லாம இந்த குறைவான நாள்ல எதை படிச்சா மட்டும் ஈஸியா 82-85 மார்க் வாங்கிடலாம் அப்படின்னா, நாங்க கொடுக்கக்கூடிய பாட தலைப்புகளை மட்டும் நீங்க படிச்சா போதுமானது. நீங்க வைடா நீங்க சிந்திக்க தேவையில்ல. நிறைய நீங்க படிச்சு அவன் ஃபெயில் ஆகிறது வேஸ்டா போயிடும். எனக்கு இங்க நிறைய மார்க் எடுத்தனா உடனே போஸ்ட் கொடுக்க போறது. ஒரு காலத்துல வெயிட்டேஜ் வச்சிருந்தாங்க. நீங்க டெட்ல எவ்வளவு மார்க் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வெயிட்டேஜ் வச்சிருந்தாங்க. இப்ப வெயிட்டேஜ் கிடையாது. இதுக்கு வந்து ஒரு தகுதி தான். அப்போ 82.5 82 மார்க் எடுத்தா போதுமானது. அப்போ 150க்கு 82 மார்க் எடுப்பது என்பது ரொம்ப எளிய விஷயமானது. அப்போ அதுக்கான குறைவான நாட்கள்ல எப்படி 82 நம்ம எடுக்கலாம் அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம கட்டாயம் நம்ம பார்க்க போறோம். இதுல மெயினா எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்ல 25வது குறைந்தபட்சம் அடிச்சோம், 30க்கு அந்த அளவுக்கு நாங்க சொல்லிக் கொடுப்போம். அடுத்து ஆங்கிலத்துல அதுல ஒரு 25 ஈஸி அடிச்சிடலாம். 50 ஆயிடுச்சா? இது 2 மட்டும் நல்லா ஃபோக்கஸ் பண்ணீங்களா? மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் பாத்தீங்களா, மேக்ஸ்ல 30 எடுக்கிறது ஈஸி, 25 வச்சுக்கலாம் மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ். இப்ப எவ்வளவு ஆச்சு? 75 ஆச்சு. சைக்காலஜி ரொம்ப டஃப், ரொம்ப வைடு, எங்க படிச்சாலும் எங்க கேட்கறானே தெரியல, மிகப்பெரிய குழப்பமா இருக்குது. சைக்காலஜி படிக்கிறதே பைத்தியம் முடிச்சிட போல இருக்கு. இப்படி எல்லாம் நீங்க பல்வேறு மனநிலைகளை குழப்பத்துக்கு உண்டாக்கி தான் படிச்சுட்டு இருப்பீங்க. எப்படி பண்ணாலும் ஒரு 10-12 கொஸ்டின் அடிச்சிடலாம். அவதானே ஈஸியா நம்ம கிராஸ் பண்ணிட்டோமா? அதை தாண்டி சில சப்ஜெக்ட் இருக்கு, சயின்ஸ் இருக்கு, சோசியல் சயின்ஸ் உங்களுக்கு இருக்கு. அப்ப அதுல ஒரு 10 மீதி எடுத்தோம்னா கூட 82 என்பது ரொம்ப ஈஸி. இது எப்படி சார் நீங்க சொல்லிட்டே வாயில சொல்லிட்டீங்க, இது ரொம்ப ஈஸியா, இவ்வளவு எடுக்க முடியுமா, படிக்க முடியுமா? அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு டைம் ஷெட்யூல் பண்ணி ஒவ்வொரு நாளும் ஒரு டாஸ்க் கொடுக்க போறோம். இன்னைக்கு இந்த ஷெட்யூல் பண்ணி நீங்க இன்னைக்கு படிச்சிடணும், அடுத்த நாள் இதுல ஒரு 25 கேள்வி டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு அடுத்த நாள் கொடுத்துருவோம். சரி சார், நாங்க வீக்கெண்ட் எல்லாம் வரப்போறோம், எங்களுக்கு எப்படி டெஸ்ட் நீங்க கண்டக்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த வார இறுதி நாள்ல 2 நாள் நடத்துறோம், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. இந்த 2 நாள் நடத்துற மாட்டியா, அடுத்து சனிக்கிழமை வரும்போது இந்த 2 நாள்ல நடத்தின அனைத்து தலைப்புகளுக்குமே ஒரு டெஸ்ட் இருக்கும். அப்ப அந்த 2 நாள்ல நீங்க கேட்டதை 5 நாள்ல நீங்க படிக்க வேண்டிய அந்த அளவுக்கு உங்களுக்கு சப்ஜெக்ட கொடுத்துருவோம் நீங்க. அப்ப அதை முழுக்க நீங்க படிச்சுட்டு வந்தீங்களா, வர சனிக்கிழமை என்ன பண்ணலாம், இந்த 2 நாள்ல நடத்துறது பிளஸ் கூட ஏதாவது நாங்க தலைப்புகளை கொடுப்போம், படிக்க வேண்டியதை இதை சேர்த்து வர சனிக்கிழமை 9 to 10 ரெகுலரா டெஸ்ட் எழுதுவீங்க. இப்படி எழுதிட்டே வந்தீங்கன்னா வரக்கூடிய நவம்பர் மாசத்துல நீங்க ஒரு 90 கொஸ்டினை அசால்ட்டா அடிச்சிடலாம். எடுத்துட்டீங்களா, அதுக்கு அடுத்து நியமன தேர்வு எப்ப வருதோ வரட்டும். ஆனா நான் எதுக்கு தகுதி ஆயிட்டேன், நியமன தேர்வு எழுதுறதுக்கு தகுதி ஆயிட்டேன் என்ற ஒரு பெருமூச்சோட நிம்மதியா காத்திருக்கலாம். ஆனா இருக்கக்கூடிய நாட்கள் ரொம்ப குறைவான நாட்கள். இந்த குறைவான நாட்கள்ல நீங்க சொல்லக்கூடியதெல்லாம் என்னால செயல்படுத்த முடியுமா, இல்ல நீங்களே உங்களால கட்டாயம் செயல்படுத்த முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்களா, ரொம்ப சாதாரணமான விஷயம் தான், முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்களை டெடிகேஷனா இருக்கணும். நீங்க முதல்ல உங்களை நீங்க இந்த தேர்வுக்காக முழுமையா அர்ப்பணிக்கணும். இல்ல சார் இடையில தீபாவளிக்கு ஒரு 10 நாள் போயிடும், அப்புறம் இடையில வந்து விநாயகர் சதுர்த்தி வருது, அதெல்லாம் கொழுக்கட்டை செய்யணும், சொந்த பந்தங்கள்லாம் வருவாங்க, அதுக்கு ஒரு 4-5 நாள் போயிடும். அப்புறம் இந்த மழைக்கால சீசன் பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டாருன்னா வீட்லயே இருக்குங்க, அதுக்கு போண்டா வடையெல்லாம் சுட்டு கொடுத்து வீட்டுல வேலை இருக்குது. இப்படிலாம் நீங்க திட்டமிட்டு இப்படிலாம் உங்க வேலைகளை ஒதுக்கி வச்சீங்கன்னா நான் போடுற திட்டத்தின்படி நீங்க வர முடியாது, உங்களால பாஸ் பண்ண முடியாது. அப்ப இதெல்லாம் தியாகம் பண்ணணும். எது, இந்த திருவிழாக்கள்ல நீங்க சந்தோஷமா இருக்கிற அந்த நேரங்களை மெச்சப்படுத்தி படிக்கிறதுக்கு அதுல கவனம் செலுத்தணும். அப்படின்னா தான் இந்த 60-70 நாட்களுக்குள்ள நான் சொல்ற மாதிரி நீங்க கேட்டு படிச்சாதான் பாஸ் பண்ண முடியும், இல்லைன்னா பாஸ் பண்ண முடியாது. நான் ஒண்ணு சொல்லி நீங்க ஒண்ணு வந்து இன்னைக்கே நிறைய பேர் அப்படிதான் போன் பண்ணாங்க, இல்ல சார் இங்க பக்கம் இன்னைக்கெல்லாம் நேத்தியே வந்து ஆடி கிருத்திகை நிறைய கூட்டம் வந்தாங்க, சொந்த பந்தம் இன்னைக்கு வர முடியல சார், நான் லைவ்ல பாத்துக்கிறேன் சார், எனக்கு ரெக்கார்ட் வீடியோ அனுப்பிடுங்க சார். எப்படி பாருங்க, சொந்த பந்தமா முக்கியமா? இதே சொந்த பந்தம் தான் நீ வேலையில இருந்தாதான் உனக்கு மதிப்பளிக்கும். இதே சொந்த பந்தம் தான் நீ வேலையில் இல்லைன்னா உன்னை அவதூறா பேசும். உனக்கு யாருன்ற முகவரியை நீ தேடிக்கினா மட்டும்தான் இந்த சமூகத்துல நீ யாருன்னு உன்னை அடையாளப்படுத்திக்க முடியும். பெற்ற பெற்றோர்கள் ஆனாலும் சரி, நீ அரசு பணியில் இருந்தேன்னா அவங்க மேல இருக்கிற அக்கறை
அரசு பணியில் இல்லாதவங்க மேல இருப்பதில்லை என்பதை எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க. எனவே உங்களுக்கான நேரங்களை சுயநலமா பயன்படுத்துங்க. உங்களுக்கான நேரங்களை உங்களுக்காக மட்டுமே பயன்படுத்துங்க. எந்த நண்பர்களுக்காகவும் எந்த உறவுகளுக்காகவும் உங்களுக்கான நேரங்களை ஒதுக்கியே வைக்காதீங்க. அப்படி ஒதுக்கி வச்சீங்கன்னா இந்த சமூகம் உங்களை ஒதுக்கி வைப்பதில் ரொம்ப சர்வ சாதாரணமாக கையாள வேண்டியிருக்கும். எனவே இந்த சமூகத்திலிருந்து நாம ஒதுக்கப்பட்டவங்களாக இருக்கணுமா, இந்த சமூகத்துல நம்ம மையம் கொண்டவர்களாக இருக்கணுமா அப்படின்னு சிந்திச்சீங்கன்னா உங்களை நீங்க முழுக்க தியாகம் பண்ண வேண்டியது இருக்கும். கட்டாயம் அப்படி தியாகம் பண்ணாதான் வரக்கூடிய டெட் தேர்வை ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ண முடியும். எனவே உங்களுக்கு இறுதியா நான் சொல்றது என்னன்னா, இந்த 30 மார்க் எடுக்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் என்றது ரொம்ப ஈஸி. 30 எடுக்க முடியல அப்படின்னா 25 எடுப்பது ரொம்ப ஈஸி. அப்படி எடுத்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். வரக்கூடிய ஒரு 70 நாள்ல ரிமைனிங் இருக்கக்கூடிய 70 நாள்ல 10 நாளை ஒதுக்கிடுங்க. 60 நாள் தான் இருக்குது. 60 நாள்ல எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளவு நாள் நான் அலாட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணணும். அந்த பிளான் பண்ணி ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு டாஸ்க் வைக்கணும். இன்னைக்கு சைக்காலஜில நுண்ணறிவு பகுதியை நான் திறம்பட இன்னைக்கு படிச்சிருவேன், இந்த நுண்ணறிவுல நாளைக்கு டெஸ்ட் எழுதி பார்த்துருவேன் அப்படின்னா இந்த நுண்ணறிவை இன்னைக்கே நீ படிச்சிடணும். கல்வி புதுமைகளை நான் இன்னைக்கு படிச்சிடறேன்னா இன்னைக்கே படிச்சிடணும். இல்ல நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னீங்களா உங்களை மாலை முட்டாள்தனமானது வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு சாப்பிட வேண்டியது இன்னைக்கு தான் நீங்க சாப்பிடுவீங்க. இன்னைக்குதான் பசிக்குது, இன்னைக்கு சாப்பிட வேண்டியதா நாளைக்கு சாப்பிடலாம் நீங்க ஏதாவது முடிவு பண்ண முடியுமா? கிடையவே கிடையாது. எனவே நீங்க அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய வேலையை அன்னன்னைக்கே செஞ்சிட்டீங்களா உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நாங்க சொல்றத முழுமையா கேட்டீங்களா இந்த டெட் எக்ஸாம சர்வ சாதாரணமா வரக்கூடிய ஒரு 60 நாள்ல ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கான மெட்டீரியல் பத்தி நீங்க கேட்டீங்க. மெட்டீரியல் அப்படின்றது பேசிக் சோர்ஸ் ஸ்கூல் புக்கு தான். ஸ்கூல் புக்கை தாண்டி வேற எங்கேயும் பெருசா வர்றதே இல்லை. அப்போ பேசிக் சோர்ஸ் ஸ்கூல் புக்கு தான்றப்போ எந்தெந்த பகுதிகளை நாம படிக்கலாம் எப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லுவேன். டெஸ்ட் வைக்கிறப்போ 6வது தமிழ் மட்டும் ஒரு நாளைக்கு டெஸ்ட், 7வது தமிழ் ஒரு நாளைக்கு டெஸ்ட், 8வது தமிழ் ஒரு நாளைக்கு டெஸ்ட், இப்படின்னு 10வது வரை தமிழ் டெஸ்ட்டை முடிச்சிருவோம். அதே போல ஆங்கிலத்தையும் 6வது ஒரு நாளைக்கு டெஸ்ட், 7வது ஒரு நாளைக்கு டெஸ்ட், எல்லாத்தையும் 10 வரை இப்படி முடிச்சிருவோம். இதே போலதான் ஒவ்வொரு பாடப்பகுதியும் ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய தலைப்புகள் வாரியாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேர்வுகள் வைக்கப்படும். அதனுடைய தலைப்புகளை நாங்க பின்னாடி விவரமா நாங்க கொடுப்போம். எனவே நாங்க கொடுக்குற ஷெட்யூலை நீங்க முழுமையா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த வரக்கூடிய தேர்வுக்கு மட்டுமல்ல எதிர்வரும் நியமன தேர்வுக்கும் நீங்க கூடவே தயாராயிருவீங்க. இந்த டெட்டுக்கு மாத்திரமல்ல எதிர்வரும் நியமன தேர்வுன்றது ரொம்ப சிறப்பா இருக்கும். பேப்பர் 1க்கெல்லாம் நீங்க பெருசா ஒன்றும் படிக்க தேவையில்ல, இங்க படிக்கிறதே போதுமானதா இருக்கும். எனவே நாங்க சொல்றதை முழுமையா ஃபாலோ பண்ணுங்க. எனவே மெட்டீரியல் என்பது நாங்க கொடுப்போம், அதுல மாற்று கருத்து இல்ல. ஸ்கூல் புக்ல இருந்து தான் கன்சாலிடேட் பண்ணி சுருக்கமா உங்களுக்கு நாங்க வச்சிருக்கோம். பிரிண்டட் மெட்டீரியலா உங்களுக்கு கொடுப்போம். நாம அதை எங்கேயும் விற்பனையும் பண்றதுல உங்களுக்கு மட்டும் தான் கொடுப்போம். அந்த பாட தலைப்புகள்ல இருந்து மட்டும்தான் வினாக்களை நாம எடுக்கிறோம். அதே போல 150க்கு எது 82 அடிச்சா போதுமானது. ஆனா இந்த முறை தேர்வு வந்து அனைவருக்கும் சமமான தேர்வு, ஒரே மாதிரியான தேர்வு. சென்டர் தேர்வு எப்படி இருந்தது? நீங்க வந்து பேப்பர் 2ல சோசியல் சயின்ஸ்னு வச்சுங்களேன், ஒரே நாளைக்கு அந்த தேர்வு வைக்கல. அது 3-4 கட்டமா வச்சாங்க. அது காலையில ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கொஸ்டின் இருக்கும், மதியம் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கொஸ்டின் இருக்கும். பயங்கரமான அது வந்து ஒரு சமநீதி அற்ற தன்மை. ஒரு கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கும், மதியத்துல ஒரு கொஸ்டின் ரொம்ப டஃபா இருக்கும். அப்போ ஒரே மாதிரி படிச்சுட்டு ஒரு சமநீதி அற்ற தன்மையில வரலாமா? வரக்கூடாது. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுன்றத இந்த அரசாங்கம் யோசனை பண்ணி தான் ஒரே தேர்வா உங்களுக்கு வச்சிருக்குது. எனவே அனைவருக்கும் ஒரே நாள்ல ஒரே தேர்வு தான். பேப்பர் 2 ஒரே தேர்வு தான். அதுக்கு முன்ன கம்ப்யூட்டர் பேஸ்ல வச்சிருந்தாங்க, இப்போ என்ன வச்சிருக்காங்க? OMR சீட்ல வச்சிருக்காங்க. அதனால நல்ல வாய்ப்பு, ரொம்ப ஈஸி. நீங்க பாஸ் பண்றது அனைவருக்கும் ஒரே தேதியில தேர்வு எழுதுறாங்க. அதனால நீங்க அதை முழுமையா பயன்படுத்திக்கிட்டு நாங்க சொல்றதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணீங்களா ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். டெய்லி கிளாஸ் இருக்கும், சனி ஞாயிறு இருக்கும், இது போன்ற தகவல்கள் இருக்கும். இதை பற்றிய ஒரு அறிமுகம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏற்கனவே நோட்டிபிகேஷன் விட்டுட்டாங்க, நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க. அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிக்கலாம். என்ன டேட்லாம் கொடுத்துருக்காங்க, லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 8வது மாசம் இல்ல 9வது மாசம் 8ஆம் தேதி கடைசியா அடுத்த மாசம் 9ஆம் தேதி 8ஆம் தேதிக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடணும். மாலை அதுக்குள்ளனா எடிட்டிங் ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஏதாவது தப்பா நீங்க பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இந்த டெட்ல அப்ளை பண்றப்ப ஏதாவது தப்பா பண்ணிட்டீங்களா 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை எடிட் பண்ணிக்கலாம். தப்பா கொடுத்துட்டேன் நான், பேப்பர் 1லயே பேப்பர் 2லயே ஏதாவது தப்பு நடந்து போச்சு, இல்ல ஆப்ஷன்ல ஏதாவது தப்பு போட்டுட்டேன் அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்றதுக்கு 8ஆம் தேதிக்கு பின்னாடி 9ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. சரியா? அதுக்கடுத்து எக்ஸாமினேஷன் எப்போ கொடுத்துருக்காங்க? 15/1/2025 ஃபோர்நூன் என்ன எக்ஸாமு வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு? பேப்பர் 1.
பேப்பர் 1 அன்னைக்கு காலையில எக்ஸாம் நடக்குது. பேப்பர் 1 அப்படின்றது. பேப்பர் 1ல உங்களுக்கு என்னென்ன இருக்கும்? தமிழ் 30 கொஸ்டின் இருக்கும், இங்கிலீஷ் 30 கொஸ்டின் இருக்கும், சைல்டு டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு 30 கொஸ்டின் இருக்கும், மீதி இவிஎஸ் என்வாயன்மெண்டல் சயின்ஸ் அப்படின்றது 60 கொஸ்டின் இருக்கும். ஒட்டு மொத்தமா எவ்வளவு? 150 கொஸ்டின். சரியா? அடுத்து பேப்பர் 2க்கான டேட் சொல்லியிருக்காங்க பாருங்க, 16/11/2025 அன்னைக்கு தான் வந்து ரெண்டாவது எக்ஸாமா வச்சிருக்காங்க. பேப்பர் 2க்கான எக்ஸாமா கொடுத்துருக்காங்க. சரியா? ரைட். அடுத்து நம்ம பார்ப்போம். பாருங்க, ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு ஏஜ் லிமிட்? மினிமம் ஒரு 18 வயசு ஆயிருக்கணும். ஓய்வு பெறும் வயசு எவ்வளவு? 60 வயசு. அதுக்கு முன்னாள் வரை எழுதலாம். 58 வயசு வரை நம்ம எழுதலாம். வயசுன்றது இங்க வந்து லிமிட்டே கிடையாது. எப்பனாலும் ஆசிரியர் பணிக்கு எப்பனாலும் நீங்க எழுதலாம் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இருக்குது. என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1க்கு என்ன குவாலிஃபைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1க்கு வந்து டிடிஎட் முடிச்சவங்க அதை வந்து சொல்லியிருக்கிறாங்க. பேப்பர் 2க்கு வந்து பிஎட் விட்டு ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு, ஏதாவது ஒரு பட்டப்படிப்புனா பிஏவா இருக்கலாம், பிஎஸ்சியா இருக்கலாம். இது பேப்பர் 2க்கு எலிஜிபிள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படியெல்லாம் நீங்க ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 10வது முடிச்சுட்டு நேரடியா இது எழுதியிருப்பாங்க, டிகிரி எழுதியிருப்பாங்க. டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் பிஎட் பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் எலிஜிபிள் இல்லை. அதனால அவன் என்ன சொல்றான்னா 10வது முடிச்சிருக்கணும், அடுத்து ஹையர் செகண்டரி முடிச்சிருக்கணும், அடுத்து 3 வருஷம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், அதுக்கடுத்து ஒரு பிஎட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். இதுக்கு பேர் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு பேர். சரியா? என்னென்னு 10+2+3 என்ற முறையில் இருக்கணும். 10வது படிச்சிருக்கணும், 2 வருஷம் ஒரு ஏதாவது ஒரு எக்ஸாம் டிப்ளமோ கூட படிச்சிருக்கலாம், இல்லையில 2 ஆண்டுகள் ஹையர் எஜுகேஷன் படிச்சிருக்கணும், அதுக்கு மேல பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றான். அந்த ஆர்டர்ல நீங்க படிக்கிறதா அவங்க சொல்றாங்க. சரி பாருங்க, பேப்பர் 1க்கு என்னன்னா, பேப்பர் 1ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு? 150 வினாக்கள் இருக்கும், 150 மார்க். ஒரு வினாவுக்கு 1 மார்க் அப்படின்னு சொல்லி இருக்காங்க. எவ்வளவு மணி நேரம்? 3 மணி நேரம். காலையில ஆரம்பிச்சு 3 மணி நேரத்துல முடிச்சிருவாங்க. எந்த மாதிரியான எக்ஸாம்? OMR பேஸ்டு எக்ஸாம் அப்படின்றத நல்ல வாய்ப்புகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வாங்கம்மா, OMR பேஸ்டு எக்ஸாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன தலைப்புகள் இருக்கு பாருங்க. 5 தலைப்புகள்ல உங்களுக்கு இருக்கு. 5 தலைப்புகள்ல தான் இருக்கு. இதுல பேப்பர் 1ல இங்க பாருங்க, சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி அப்படின்ற ஒரு டாபிக்ல 30 கொஸ்டின். இந்த 30 கொஸ்டின்ல தான் நீங்க எவ்வளவு எடுக்கலாம்? அதிகபட்சமா நம்ம இன்ஸ்டியூட்ல படிச்சா அப்படின்னா 20க்கு மேல ஈஸியா எடுத்துடலாம். இப்ப எடுப்பாங்க, சைக்காலஜி எடுப்பாங்க, அதை வச்சு நீங்க பாத்துக்கலாம். அப்ப இது ரொம்ப ஈஸி. எல்லாருக்கும் ரொம்ப குழப்பமான பகுதி எது? சைக்காலஜி தான். எவ்வளவு படிச்சாலும் மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியாம ஒரு ஏரியா அப்படின்னா சைக்காலஜி தான். நீங்க பிஎட் படிச்ச காலத்திலே ஆகட்டும், அல்லது டெட் படிச்ச காலத்திலே, அல்லது அதாவது டிடிஎட் படிச்ச காலத்திலே ஆகட்டும், ரொம்ப ஸ்ட்ரிக்டாலாம் கல்லூரிக்கு போயிருப்பீங்க. ஆனா சில டாபிக் உங்களுக்கும் புரிஞ்சிருக்காது, நடத்துறவருக்கும் புரிஞ்சிருக்காது, நீங்களும் எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அதான் யதார்த்தமான உண்மை, அதான் நடந்திருக்குது. பிஎட் காலேஜ்லயே ஆகட்டும், அல்லது டிடிஎட் காலேஜ்லயே ஆகட்டும், சில டாபிக் எல்லாம் நீங்களா கடன் போட்டு படிச்சிருப்பீங்க. அரசாங்கம் ஒரு புத்தகத்தை கொடுத்துருக்கோம், அது ஒரு தலைப்புகளை கரிக்குலம் கொடுத்துருப்பாங்க, இதெல்லாம் மக்கப் பண்ணிருப்பீங்க. தேர்வெல்லாம் எப்படி எழுதி பாஸ் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்றதெல்லாம் உங்களுக்கே தெரியும், உங்க மனசாட்சிக்கே தெரியும். அதனாலதான் சில பேர் சைக்காலஜில அந்த அளவுக்கு மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியல. படிக்கிற காலத்திலே நல்லா படிக்கல, ஏமாந்துட்டோம், அதனாலதான் நம்ம பாஸ் பண்ண முடியல. சரி, அப்ப இங்க என்ன பண்ண போறோம்? படிக்கிற காலத்துல தவறிட்டோம், எப்பயாவது நல்லா படிச்சு வேலை வாங்குவோமே அப்படின்னு தான் நம்பி இந்த காஞ்சி எக்ஸலன்ட் டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சைக்காலஜி சூப்பரா எடுப்பாங்க. 25 கொஸ்டின் 30க்கு 20க்கு மேல எடுத்துடலாம் ஈஸியா. அதுக்கடுத்து லாங்குவேஜ் பேப்பர் கம்பல்சரி ஏதாவது ஒன்று எடுக்கணும் அப்படின்னு இருக்குது. சில பேர் தெலுங்கு படிச்சிருக்கலாம், மலையாளம் படிச்சிருக்கலாம், கன்னடம், உருது எல்லாம் படிச்சிருக்கலாம். தமிழ் படிச்சவங்க தமிழ் எழுதிக்கணும். உங்க விருப்ப பாடம் தான் இது, ஏதாவது ஒன்று எழுதிக்கிங்க. தமிழ் அல்லாத வேற ஒரு பாடம் எடுத்தீங்களா, அதுக்கு ஒரு தகுதி தேர்வு தமிழ் எழுதி ஆகும். தமிழ் எழுதுறவங்க தகுதி தேர்வு எழுத தேவை, அதுக்கு ஒன்று எழுதணும், அதை எழுதி வச்சுக்கணும். சரியா? அப்பதான் உங்களுக்கு எலிஜிபிள். அப்ப இதுல ஒரு 30 கொஸ்டின், இதுல ஒரு 30, 60 ஆச்சுங்களா? அடுத்த லாங்குவேஜ் 2 என்னது? இங்கிலீஷ். இது கம்பல்சரி இருக்கும், காமனா இருக்கும். இதுதான். அதுக்கடுத்து பாருங்க, மேத்ஸ்ல 30, அதுக்கடுத்து என்வரன்மெண்டல் சயின்ஸ்ல 30. இப்படி ஒட்டு மொத்தமா 50 கொஸ்டின், 150 கொஸ்டின். இந்த 150ல இந்த என்வரன்மெண்டல் சயின்ஸ் நாம ஒரு புக்லெட்டா கொடுப்போம், அது மட்டும் போதுமானது. இதுல ஹிஸ்டரி இருக்கும், ஜாகிரபி இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்கும், சிவிக்ஸ் இருக்கும், இதர சில டாபிக்லாம் என்வரன்மெண்டல் சயின்ஸ் எல்லாம் சேர்ந்து இருக்கும். இது அடங்கியது தான் இபிஎஸ் என்வரன்மெண்டல் சயின்ஸ். 30க்கு 30 எடுக்கலாம். நாங்க கொடுக்குற அந்த டாபிக்கை மட்டும் பார்த்தா போதுமானது. அப்படி நடத்தினால்தான் இந்த பேப்பர் 1க்கு இப்படி இவங்க படிச்சதுனால, நாங்க கொடுத்ததை படிச்சதுனாலதான் அடுத்து வர நியமன தேர்வுல இதே மாதிரி இருந்ததுனால ஈஸியா பாஸ் பண்ணிட்டு நம்ம மாணவர்கள் நிறைய பேர் போனாங்க. இப்போ வருவாங்க ஒரு சிலர், நம்ம கூட்டிருக்கோம், ஒரு 2-3 பேரை மட்டும் பாஸ் பண்ணிட்டு வேலைக்கு போனாங்க இல்லையா நியமன தேர்வுல. பேப்பர் 1க்கு இப்பதானே போட்டாங்க இல்லையா, பாஸ் பண்ணிட்டு ரொம்ப நாளமா காத்துறது பெரிய போராட்டம் தான். கால்பர் பண்ணி கொஞ்ச நாள் எக்ஸாம் வராம இருக்கும், வருமா வராதா அப்படின்றது. வந்த பின்னாடி தேர்வு ரிசல்ட் வரது கொஞ்ச நாள் இருக்கும், ரிசல்ட் வந்த பின்னாடி யாராவது கேஸ் போடுவான்,
அதுக்கு கொஞ்ச நாள் காத்திருக்கணும். அதுக்கடுத்து எப்படா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்னு காத்திருப்போம். அது இந்த கடைசியா கையில் அப்பாயின்மெண்ட் வாங்கும் வரை மிகப்பெரிய பதற்றமான சூழல்லே இருப்பாங்க. குடும்பத்துல பெரிய பங்கீடு நமக்கு. அதை தாண்டி இந்த சமூகத்துக்காக நம்ம உழைக்கணும் அப்படின்றது, அதை தாண்டி ஒரு சுயமரியாதையோட இந்த சமூகத்தை வாழணும் அப்படின்னா நம்ம சுயமா சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒரு உந்துதல் எல்லார் மனசுலயும் இருக்கும். இப்ப 2 பேரு குடும்பத்துல, கணவன் மனைவி 2 பேர் பார்ட்னர் இல்லையா? கணவன் சம்பாதிச்சு மனைவி உட்கார்ந்து சாப்பிட்டு இருந்தாங்கன்னா அது ரொம்ப ஊண்டிங்கா இருக்கும். அங்க ஒரு சுயமரியாதையே இருக்காது. குடும்பத்துல என்ன சொல்றாங்க அதை நீங்க அத்தனையும் கேட்டுதான் ஆகணும். கேட்கணும், அதுதான் உண்மை, அது மாற்றுக்கிறதுல. ஆனா ஒரு சுயமரியாதை இருக்கணும்ல. உங்களுக்கு ஒரு அப்பா அம்மா இருப்பாங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு உங்களுடைய கணவருடைய பாக்கெட் மணி எடுத்து அப்பா அம்மாவுக்கு கொடுக்க முடியுமா? அந்த இடத்துல பயங்கர ஊண்டிங்கா இருக்கும். உன் பையனுக்கோ உன் குழந்தைங்களுக்கோ உங்க விருப்பப்படி ட்ரெஸ் எடுக்கணும். உங்க விருப்பப்படி நீங்க ஏதாவது நல்ல பண்ணணும், குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். காலேஜுக்கு போறப்ப என் பாக்கெட் பண்ணி என் பையனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்களா? அப்ப கொடுக்க முடியுமா? இல்ல, கணவர் கிட்ட வாங்கி தான் கொடுக்கணும். ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், என்னுடைய செலவினங்களுக்கு எல்லாம் கேட்கணும் அப்படின்னா கணவர் கிட்ட டிபெண்ட் பண்ணியிருந்தா சரியா இருக்குமா? இருக்காது. அப்போ ஒரு பார்ட்னர் அப்படின்னா மியூச்சுவல் ஷேரிங் இருக்கணும். அதான் பார்ட்னர். அப்ப மியூச்சுவல் ஷேரிங்னா மியூச்சுவலா ஏர்ன் பண்ணணும். அப்ப மியூச்சுவலா ஏர்ன் பண்ணாதான் நீங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட நீங்க எதிர்பார்க்க முடியும். அப்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஒரு குடும்பத்துல நீங்க எதிர்பார்க்கறீங்க, குடும்பத்துல சுயமரியாதையோட வாழணும் அப்படின்னா சுயமா சம்பாதிக்கணும். அந்த சுயமா சம்பாதிக்கிறதுல பிரைவேட்ல சம்பாதிக்கிறது பரவாயில்லையா, அரசு பணியில சம்பாதிக்கிறது பரவாயில்லையா அப்படின்னப்பதான் அரசு பணி தான் நமக்கு நிரந்தரமான பணி இல்லையா? ஒரு காலத்துல சொல்லுவாங்க, கழுதை மேய்ச்சாலே கவர்மெண்ட் கழுதை மேய்ங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு அரசு பணிக்கு வந்துட்டு பின்னாடி உங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்கும், உங்களுக்குன்னு போராட்டத்துக்கு பல ஆயிரம் பல லட்சம் பேர் இருப்பாங்க, உங்களுக்கு பணி பாதுகாப்பு இருக்கும், நிரந்தர பணியா இருக்கும். மற்ற பிரைவேட் செக்டார்ல போனீங்கன்னா எப்போ எப்படி கொரோனா காலத்துல நிறைய பேரை வீட்டுக்கு அனுப்புனாங்களோ அந்த மாதிரி நிகழ்வுகள் ஏற்படும். ஆனா இங்க அரசு பணியின் பொழுது கொரோனா காலத்துல கூட வீட்டை தேடி அரசு ஊழியர்கள் தான் சம்பளம் வந்தது. அந்த மாதிரி ஒரு ஜாப் செக்யூரிட்டி வேணும் அப்படின்னா அரசு பணிக்கு வரணும். இந்த அரசு பணிக்கு வரதுக்கு தான் பல பேர் துடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப பல லட்சக்கணக்கான பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னா அதுலயும் நான் போட்டியாளரா இருக்கணும். வெறுமனே போட்டியாளர் இல்ல, பல லட்சம் பேர் எழுதுறதுல 4000 5000 பேர் தான் போடுறான். அப்ப அந்த 4000 5000 பேர்த்துல நான் ஒரு ஆளா இருக்கணும். என்னுடைய லட்சியம் நிறைவேறணும், என்னுடைய நோக்கம் நிறைவேறணும் அப்படின்னா நீங்க எடுத்த அடி கரெக்ட், இன்னைக்கு எடுத்து வச்ச ஸ்டெப் கரெக்ட். இன்னைக்கு வந்த இந்த மனநிலையோட நவம்பர் 15 16 வரை இந்த சிந்தனை டீவேட்டே ஆகக்கூடாது. இல்ல இன்னைக்கு மட்டும் தான் சார் சொன்னதுனால நானும் உணர்ந்தேன் ஆமா அப்படின்னு நினைச்சு நின்றுட்டு காலப்போக்கில் வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு வாரம், அடுத்து வந்து தீபாவளிக்கு ஒரு 10 நாள், அதுக்கடுத்து குழந்தைங்களுக்கு எல்லாம் அது இதுன்னு மழை வந்துருச்சு, இந்த லீவ்ல கிளாஸ்க்கு வர முடியல இப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 20-25 நாள் போயிடும். இருக்கிற 70 நாள்ல படிக்கவே முடியாது. மீண்டும் எப்ப சார் டெட்டு கால்ஃபர் வரும்னு கேட்டு கடந்து காலம் கடந்து நீங்களும் பழைய பாட்டி ஆயிருவீங்க. ரொம்ப கஷ்டமா போயிடும். இருக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திங்க. இது உங்களுக்கான வாய்ப்பு. பயிற்சி மையத்துக்கு வாங்க. வராம இருக்கிறது உங்க விருப்பம், அது மாற்றுக்கிறது இல்லை. ஆனா சரியா திட்டமிடுங்க, திட்டமிட்ட மாதிரி செயல்படுத்துங்க, உங்க மேல நம்பிக்கை வைங்க, அதை தொடர்ச்சியா முயற்சி பண்ணுங்க. அப்படின்னா தான் பாஸ் பண்ண முடியும். நான் ஒரு திட்டமிடுறேன், இன்னைக்கு காலையில 10 மணிக்கு கிருஷ்ணகிரில இருந்து கிளம்பி 10:30க்கு காவேரி பட்டத்தை அடையணும் அப்படின்னு என்னுடைய இலக்கு அப்படின்னா நான் சரியா 10 மணிக்கு கிளம்பிடணும், லேட்டா கிளம்பக்கூடாது. ஆமா தானே? அதே மாதிரி போகக்கூடிய பாதையில எந்த விதமான இடையூறுகள் இருந்தாலும் அதன் மீது கவனம் செலுத்தாம நான் நேரா என்னுடைய லட்சியத்தை நோக்கி நகர்ந்துட்டே இருந்தாதான் சரியா 10:30க்கு நான் காவிரி பட்டத்தை சென்று அடைய முடியும். இல்ல சார் பக்கம் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஒரு பாட்டி ஏதோ கேட்டிருந்தாங்க, அங்க ஏதோ பார்த்துருந்தாங்க, கூட்டமா இருந்தாங்க, ஒரு சாமி குறுக்கு எடுத்துட்டு வந்திருந்தாங்க, இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்து படுக்க போட்டு தங்கிட்டு தான் சார் போனோம் அப்படின்னா நீங்க போய் சேரக்கூடிய அந்த 10:30க்கு போய் சேர முடியுமா? சேரவே முடியாது. மிகப்பெரிய ஒரு சவால் தான், ஒரு சாதாரணம். அப்போ உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறணும்னா உன்னே நீ வெல்லணும். முதல்ல உனக்குள்ள நீ வெற்றி பெறணும். சார் இவ்வளவு தூரம் நீங்க பேசுறீங்களே, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா நான் என்னை பத்தி சொல்லிக்கிறதுக்கு விருப்பப்படுறேன். அது ரொம்ப முக்கியமானது. இவ்வளவு தூரம் நான் பேசுறேன், எனக்கு மட்டும் அறிவுரை சொல்றதெல்லாம் ஈஸி சார். ஆனா நிச்சயமா அந்த மாதிரி பாஸ் பண்ண முடியுமான்னா நிச்சயமா நான் அடிப்படையிலே வறுமை கோட்டுக்கு கீழே எந்த அளவுக்கு இருக்கணுமோ அந்த வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருந்தேன். 90ல 10வது படிச்சு முடிச்சேன். அதுக்கடுத்து 90ல 10வதுல சோசியல் சயின்ஸ்ல ஃபெயில் ஆயிட்டேன். அந்த காலத்துல 10வதுல ஃபெயில் ஆனா மீண்டும் ஓராண்டு காலம் அட்டெம்ப்ட் அடிச்சு தான் அடுத்த வருஷம் தான் வர முடியும். இப்போதான் சிறப்பு தேர்வுகளா இருக்குது. 10வதுல ஃபெயில், மீண்டும் ஒரு ஆண்டு காத்திருந்து பாஸ் பண்ணிட்டு மீண்டும் 12வது சேர்றேன். 12வதுல இங்கிலீஷ்ல ஃபெயில். மீண்டும் கல்லூரி போய் சேர்றேன். கல்லூரியில ஒரு பேப்பர் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்துதான் பக்கம் ஒருத்தர் டிஎன்பிசி பாஸ் பண்ணாரு என் வீட்டுக்கு பக்கம். எப்படி பாஸ் பண்ணீங்கன்னு இந்த மாதிரி இந்த புத்தகம் எல்லாம் படிக்கணும். வறுமையினுடைய உச்சகட்டம், சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம்.
கல்லூரி படிக்கிற காலத்துல ஒரு பேரகான்ஸ் எடுக்கிறது கூட வசதி இல்லை. 33 ரூபாய் 90 காசு. அந்த செருப்பு எடுக்க கூட எனக்கு பண வசதி இல்லை. ஆனா இன்னைக்கு நான் போடுற செருப்பு உட்லேண்டு 3500 ரூபாய். 33 ரூபாய் எங்க இருக்குது, 3500 ரூபாய் எங்க இருக்குது? நான் விடாம தொடர்ச்சியாக என்னுடைய வறுமையை உணர்ந்து, என்னுடைய எதிர்கால நலனை உணர்ந்து, என்னை தேர்வுக்காகவே அர்ப்பணிச்சு அதே வேலையா படிச்சேன். டிஎன்பிசியில தொடர்ச்சியா ஒரு 7 எக்ஸாம் பாஸ் பண்ணேன். இன்னைக்கு அரசு பணியில் இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு 70-80,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன். அப்படின்னா என்னுடைய உழைப்பு தான் என்னை உயர்த்தது, என்னுடைய கல்வி தான் என்னை உயர்த்தியது. வேற என்னுடைய சொந்த பந்தங்கள் உயர்த்தியது இல்லை. என்னுடைய அப்பாவோ என்னுடைய பாட்டியோ பாட்டனோ சேர்த்து வச்ச சொத்துலேருந்து நான் இப்படி வளர்ச்சி இல்லை. என்னுடைய சுயமான முயற்சியால தான் நான் வளர்ச்சி பெற்றிருக்கிறேன். நான் இந்த அளவுக்கு நிற்கிறேன். என் பிள்ளைங்களை டெல்லி வரை அனுப்பி படிக்க வச்சிருக்கிறேன். என் பையன் காலேஜ் முடிச்சுட்டான், என் பொண்ணு காலேஜ் முடிச்சிச்சு. இன்னைக்கு வயசு எனக்கு 59 முடிஞ்சு 50 இல்லை 49 முடிஞ்சு 50 நெருங்கிட்டு இருக்குது. இந்த வயசுல இவ்வளவு பண்ணியிருக்கிறேன்னா என்னுடைய சுயமுயற்சி, விடாமுயற்சி தொடர்ச்சியா இருந்தது, நம்பிக்கையா இருந்தது. அதனாலதான் டிஎன்பிசியில பல தேர்வுகளை பாஸ் பண்ணி நான் வேலைக்கு வர முடிஞ்சது. எப்படி பெயில் ஆனவன் இப்படி பாஸ் பண்ணான் அப்படின்னா, அப்ப படிச்சது வேற. போட்டி தேர்வுன்னு ஒரு சிலபஸ் இருக்குது. இந்த போட்டி தேர்வுக்கு இப்போ நீ என்ன பண்ண போற? அதுக்கு முன்ன விட்டுரு, நீ பெரிய பிரில்லியண்டா கூட இருக்கலாம். 500க்கு 498 கூட எடுத்துக்கலாம். டிஎன்பிசி பாஸ் பண்ணிருக்கனா? இல்லவே இல்லை. ஃபெயில் ஆனவன் நிறைய பேர் பாஸ் பண்ணிருக்கேன். என்ன? அப்ப அந்த பாடத்திட்டத்துக்கு ஏற்றவாறு சரியா திட்டமிட்டு தன்னம்பிக்கை வச்சு செயல்படுத்தியதனாலதான் வர முடிஞ்சது. இதுல எல்லாருமே தோல்விக்கான காரணம் என்ன தெரியுங்களா? முதல்ல உங்களை நீங்க வெல்ல முடியல. படுக்கை அறையிலே உங்களால வெல்ல முடியல. படுக்கை அறையிலிருந்து என்னைக்கு நீங்க உங்களே நீங்க போட்டிட்டு உங்களை நீங்க வெல்கிறீர்களோ அப்பொழுதுதான் இந்த உலகத்தோடு போட்டிடுவதற்கு நீங்க தயார். அதுவரை நீங்க போட்டியாளரே கிடையாது. காலையில 5 மணிக்கு எழலாம் என்று அலாரம் வைத்தால் கூட குளிரா இருக்குதே, காலை கொஞ்சம் இழுத்து போத்தி படுத்துடலாமே, அப்புறமா எழுந்துக்கலாமே, அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு 6 மணி வரை படுத்தது உண்டு. 6 மணிக்கு மீண்டும் அலாரம் அடிச்சா இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிக்கலாமே அப்படின்னு வந்தது. அப்படியே நினைச்சு பார்த்து உங்க மனசு என்னென்ன சொல்லுதோ அதெல்லாம் அந்த படுக்கை அறையிலே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு போராட்டமா இருக்குது. அப்போ உங்க மனசு படுக்கை அறையிலே உங்களை நீங்களே வெற்றி கொள்ள முடியாத நீங்க எப்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரிடத்திலும் போட்டி போட்டு வெற்றி பெற முடியும்? ஆமா தானே? எனவே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த எண்ணங்களுக்கு இடையில் உங்களை நீங்கள் முதலில் போட்டியிட்டு வெல்ல வேண்டும். உங்களை நீங்கள் முதலில் வெல்ல வேண்டும். அதுக்கப்புறம் தான் இந்த போட்டி தேர்வுக்கு வெளியிலேயே வர முடியும். எனவே இன்றிலிருந்து நீங்க முயற்சி பண்ணுங்க. காலையில 4 மணிக்கு எழுவன்னா எப்படியாப்பட்ட என் மனசு நெகட்டிவா சொன்னாலும் 4 மணிக்கு எழுந்து படிப்பேன். 6 மணிக்கு வீட்டு வேலைகளை செய்வேன். 8 மணிக்கு குழந்தைகளை அனுப்பி விடுவேன். 10 மணிக்கு மேல உட்காந்து படிப்பேன். 1 மணி வரை படிப்பேன். 1 மணிக்கு மீண்டும் சாப்பிடுவேன். 2 மணிக்கு மீண்டும் படிப்பேன். 5 மணிக்கு என் குழந்தை வந்துடும், அழைச்சிட்டு வருவாங்க. 5 மணிக்கு அவனை சரி பண்ணிட்டு அவனுக்கு தேவையானதா ரெடி பண்ணிட்டு மீண்டும் சாப்பிட வைப்பேன். அவனுக்கு ஹோம் ஒர்க்கை முடிச்சுட்டு அவங்களை எல்லாம் தூங்க வச்சுட்டு மீண்டும் 8:30க்கு நான் படிக்க ஆரம்பிப்பேன். 11 மணி வரையும் நீ படிப்பேன், மீண்டும் படிப்பேன். இப்படின்னு யாரு மகளிர்கள் இந்த மாதிரி திட்டமிட்டு படிச்சு வரீங்களோ அவங்க தான் சிறந்த வெற்றியாளர். இப்படிதான் உங்களால திட்டமிட்டணும், இப்படிதான் வெற்றி கொள்ளணும். எல்லாராலும் முடியும், எல்லாராலும் சாத்தியம் தான். எல்லாரும் அவங்க மனசு தான் காரணம். எல்லாத்துக்குமே இன்ப துன்பங்கள் அனைவத்துக்குமே காரணம் நீங்கள் தான், வேற யாரும் இல்லை. ஆமா, உங்களை யாருன்னு இந்த சமூகம் அடையாளப்படுத்துறதுக்கு நீங்க தான் வெற்றியாளரா மாறணும். உங்க சமூகத்துக்கு அடையாளப்படுத்துறது நீங்க தான், உங்க கையில் தான் இருக்குது. எனவே வருகின்ற நவம்பர் மாசம் நடைபெற உள்ள இந்த டெட் ஆசிரியர் தகுதி தேர்வுல உங்களை சரியான போட்டியாளரா உருவாக்கிட்டு வெற்றி பெற்று வரக்கூடிய எந்த தேர்வாக இருந்தாலும் சிறந்த வெற்றியாளரா மாற்றிக்கிட்டு இந்த காஞ்சி எக்ஸலண்ட்டுக்கு மட்டுமல்ல உங்கள் குடும்பத்துக்கும் உங்களுக்கும் பெருமை சேர்த்து நல்ல ஆசிரியர் பணியில் வந்து சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நல்ல நேரத்துல உங்களை வாழ்த்தி விடைபெற்று செல்வதில் நான் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் எப்பொழுதும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த தேர்வு பற்றிய முழு விவரங்களை இந்த பேப்பர் 1 பத்தி நம்ம சொல்லிட்டோம். அடுத்து பேப்பர் 2 பத்தி நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. பேப்பர் 2 பாருங்க, சைல்டு டெவலப்மெண்ட் அந்த பெடகாகி அப்படின்னு இருக்கு. அதுல ஒரு 30 கொஸ்டின் இருக்கும். இந்த பேப்பர் 2ல 2 இருக்கும். மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் இருக்கும், சோசியல் சயின்ஸ் இருக்கும். இந்த 2 பேத்துக்குமே ஒரே மாதிரி காமன் பேப்பர் 90 கொஸ்டின் ஒரே மாதிரி இருக்கும், மாறவே மாறாது எல்லாத்துக்கும். எது சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாகி தமிழ் 30, அடுத்து வந்து இங்கிலீஷ் 30. ஆமா தானே? 30 30 3 30 90. மீதி 60 கொஸ்டின் தான் வேற வரும். இங்க பாருங்க, மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ் மேத்ஸ் 30 இருக்கும், சயின்ஸ் 30 இருக்கும் இல்லையா? அங்க 90. அப்ப இது ரெண்டும் சேர்ந்து 60, 150 கொஸ்டின். அதே சோசியல் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் ஒட்டு மொத்தமா 60, இந்த காமனா இருக்கக்கூடிய 90. அப்ப இந்த 60ம் 90ம் 150. இந்த 60 சோசியல் சயின்ஸ்ன்றது என்னென்ன இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஹிஸ்டரி இருக்கும், ஜாகிரபி இருக்கும், சிவிக்ஸ் இருக்கும், எக்கனாமிக்ஸ் இருக்கும்.
இப்படி 4 சப்ஜெக்டும் சேர்ந்து உங்களுக்கு 60 கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொன்றிலையும் குறைந்தபட்சம் 15 கொஸ்டின் இருக்கும். 4 பாஞ்சு 60 ஈஸியா அடிச்சிடலாம். ஹிஸ்டரியில ஒரு 15 கொஸ்டின் இருக்கும், ஜியாகிரபில ஒரு 15 கொஸ்டின் இருக்கும், சிவிக்ஸ்ல ஒரு 15 கொஸ்டின் இருக்கும், எக்கனாமிக்ஸ்ல ஒரு 15 கொஸ்டின் இருக்கும். நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு இந்த சப்ஜெக்ட் எல்லாம் குரூப் 1 அளவுக்கு ரொம்ப சிறப்பா நடத்துறதுனால இது ரொம்ப ஈஸி. எது இந்த டெட் பேப்பர் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா சொல்லி கொடுப்போம். நாங்க சொல்றதா உறுதியா வரும் அப்படின்னா நீங்க கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறீங்களா சார்? இல்ல. அந்த அசம்ஷன், அந்த கூற்று, அந்த நம்பிக்கை, இந்த ஏரியாவை படிச்சா வரும் அப்படின்றோம். ஏன் அப்படின்னா பல தேர்வுகளுடைய வினாத்தாள பார்த்திருக்கிறோம், உள்வாங்கி இருக்கிறோம். நீங்க அனலைஸ் பண்றதா நாங்க அனலைஸ் பண்றோம், நீங்க ஒர்க் பண்ண வேண்டியதா நாங்க ஒர்க் பண்றோம். லாஸ்ட் டைம் இந்த ஏரியாவில் இந்த கொஸ்டின் கேட்டான், இந்த முறை இப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தேர்ந்தெடுத்து உங்களுக்கு கிளாஸ்ல நோட்ஸ் எல்லாம் கொடுப்போம். அதை படிக்கிறோம், திரும்பி உங்ககிட்ட படிக்க வச்சு வேலையை வாங்குறோம். நீங்க டெஸ்ட் எழுத போறீங்க, திரும்பி நீங்க வேல்யூ பண்ணி உங்ககிட்ட கொடுத்து போறோம். நிச்சயமா வகுப்பறையில எழுப்பி நிறுத்தி உங்களை வந்து என்ன பண்ண போறோம்? மோட்டிவேட் பண்ண போறோம். அந்த மோட்டிவேட் எப்படியா இருக்கலாம்? சில பேருக்கு பாசிட்டிவா இருக்கலாம், சில பேருக்கு நெகட்டிவா இருக்கலாம். எங்களை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவா இருக்குன்ற நோக்கத்துல தான் உங்களை மோட்டிவேட் பண்ணுவோம். சில பேர் ஊண்டாகிறீங்க, எழுப்பி நிறுத்தி ஏன் இவ்வளவு மார்க் வாங்கினீங்க அப்படின்னு கேட்கறப்ப, சார் அத்தனை பேருக்கு இதுக்கு எங்களை கேட்கறீங்களா சார்? இந்த வகுப்பறைக்குள்ளேயே உங்களுடைய அவமானங்களை நம்ம தாங்கிக் கொண்டால்தான் இந்த சமூகத்துல எவ்வளவு பெரிய அவமானங்கள் வந்தாலும் நாங்கள் தாங்கிக் கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு சூழலை இங்க நாங்கள் உருவாக்கி உங்களுக்கு வெளியே ஆசிரியர்களா சிறப்பாக அனுப்புறோம். எனவே இது வெறுமனே 15 ஆண்டு காலமா அந்த பயிற்சி மையம் நடந்துட்டு இருக்குது. வெறும் சாதாரணமா பேச்சுக்காகவும் இந்த ஏதோ பணத்துக்காகவும் அப்படி இல்லை. அதை தாண்டி இந்த சமூகத்துக்கு அக்கறையுள்ள நல்ல ஆசிரியர்களை உருவாக்க வேண்டும் என்ற அக்கறையும் எங்களுக்கு இருக்கு. அதனாலதான் இங்க வந்து நாங்க இந்த பயிற்சி மையத்துல பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து பாஸ் பண்ணிட்டு வேலையில இருக்காங்க. எனவே இங்க வந்திருக்கக்கூடிய அனைவருமே நீங்க பாஸ் பண்ணுவீங்க. இந்த காணொலி வாயிலா பார்த்துட்டு இருக்கிற நீங்களும் நாங்க சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமா இந்த தேர்வுல வரக்கூடிய தேர்வுல வெற்றி பெறுவீங்க. அது உறுதிதான், எந்த விதமான மாற்று கருத்துக்கள் இல்ல. நல்ல ஒரு நேரமா உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. கொஞ்சம் ஓரளவுக்கு நம்பிக்கை விட்ட விதமா உங்களை மாத்திருக்கிறேன்னு நினைக்கிறேன். எனவே நீங்க இப்ப படிக்கிறதுக்கும் நீங்க சொல்வதை தயாரா கேட்பதற்கும் தயாரான நிலையில் இருக்கிறீங்க. இந்த சமயம் தான் சரியான சமயம். இப்போ உங்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி எடுத்தால் சரியா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். எந்த டாபிக் வந்து ரொம்ப கடினம் என்று ஃபீல் பண்றீங்களோ அந்த டாபிக்ல அதிகாலையிலேயே படிக்க ஆரம்பிங்க, ரொம்ப முக்கியமானது. எந்த டாபிக் எளிமைன்னு பாக்குறீங்களோ அதை கொஞ்சம் மற்ற நேரங்களில் படிங்க. படிச்சது திரும்ப திரும்ப படிச்சு பாருங்க, திரும்பி நினைவூட்டு பாருங்க. சைக்காலஜில சைல்டு டெவலப்மெண்ட்ல என்னென்ன படிச்சீங்களோ அது கல்விக்கான யுத்திகளை நிறைய சொல்லிட்டு இருக்குது. நான் எம்எஸ்சி பிஎட் படித்தேன், நான் கெமிஸ்ட்ரி, நான் படிச்சதுக்கும் நான் அரசு வேலையில் இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் குரூப் 2 இன்டர்வியூக்கு போகும்போது அப்படிதான் கேட்டாங்க. குரூப் 2 இன்டர்வியூக்கு போகும்போது விஓ வேலையில் இருக்கேன். அப்ப கேட்டாங்க, நீங்க சைக்காலஜி படிச்சிருக்கீங்களே, இந்த சைக்காலஜி உங்களுக்கு ஏதாவது பயன்படுச்சா இந்த விஓ வேலையில அப்படின்னு கேட்டாங்க. சில நேரங்கள்ல பயன்படுது அப்படின்னு நான் சொன்னேன். இந்த கெமிஸ்ட்ரி படிச்சீங்களே அது இதெல்லாம் அந்த விஓ வேலைக்கு பயன்படுச்சான்னு கேட்டாங்க. கெமிஸ்ட்ரி எங்கேயும் பயன்படலைங்க சார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கேன். நான் விவசாயிகளுக்கு இதான் மானிய உரங்கள் அது இது கொடுக்குறப்போ சில அறிவுரைகள் சொல்லலாம் அப்படிதான் சொன்னோம். அப்படி வந்து உங்களை சார்ந்துதான் எல்லா நேர்முக தேர்வுகளும் இருக்கும். எனவே எல்லா விதத்திலையும் உங்களை நீங்க தயார்படுத்திக்கணும். அந்த தயார்படுத்திக்க வேண்டிய இடம் அருமையான இடம் இது. அது எதிரில் 3 அறைகள் இருக்குது, ஒரு அறை ஸ்டடி ஹால்னு இருக்குது. எப்பொழுதுமே உங்களுக்கு படிப்பதற்கு அத்தனை புத்தகங்களும் இங்கே கிடைக்கும். ஸ்கூல்ல 6லேருந்து 10, 12 வரை அனைத்து விதமான புத்தகங்களும் கிடைக்கும். இங்கே படிச்சுட்டு இங்கே வச்சுட்டு போயிடலாம். ஸ்டடி ஹால் இருக்கு, அடுத்து ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு, அடுத்து ஒரு கிளாஸ் ரூம் இருக்கு. இங்க சுத்தி எல்லா இடத்துலயும் கேமரா போட்டிருக்கோம். உங்களுக்கு ரொம்ப பாதுகாப்பான இடமா இருக்கு. அந்த இடத்துலயும் பாத்ரூம் 2 இருக்கு, இந்த இடத்துல 2 பாத்ரூம் இருக்கு. எல்லா ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. கீழே டைப்பிங் சென்டர் இருக்கு, டைப்பிங் வேணா டைப்பிங் பண்ணிக்கலாம். கீழேயும் பாத்ரூம் வசதிகளுக்கு. நீங்க எங்கும் செல்லும் இடமெல்லாம் நீங்க வந்து உங்களை பாதுகாப்பதற்கு சுத்தியும் கேமரா வச்சிருக்கோம். இங்க அவ்வளவு பாதுகாப்பான படிப்பதற்கான ஏற்ற சூழல். இது சரியா பயன்படுத்திக்கங்க. வர இயலாத காணொலி வாயிலா படிக்கிறவங்க எங்களுடைய அறிவுறுத்தலின்படி ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்களோ அதை முழுமையா ஃபாலோ பண்ணுங்க. வரக்கூடிய தேர்வு வந்து உங்களுக்கு சிறப்பான தேர்வா இருக்கும். அனைவரும் வெற்றி பெறுவீங்க. அனைவரும் மீண்டும் ஒரு முறை வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி.